கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 26/3/2026 ஒரு முக்கியமான திருநாள். என்ன முக்கியமான திருநாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம நவமி. பாபா வாழ்ந்த காலத்திலேயே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராம நவமி. பாபாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு பண்டிகை ஸ்ரீராம நவமி இல்லையா? அந்த வகையில் அந்த ஸ்ரீராம நவமி வருகின்ற 26ஆம் தேதி வருகின்றது. அதற்காக சாய் மகிமா ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 3 நாட்கள் அந்த ஸ்ரீராம நவமியை கொண்டாடுவது என்று முடிவு எடுத்திருக்கிறார்கள். 3 நாட்களும் அன்னதானம்தான். 25/3/2026 ஷீரடியில் உள்ள அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்ஸில் பிரமாதம் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்ரீராம நவமி அன்று 26/3/2026 அன்று பாபா வந்து இறங்கி அந்த டோங்கால் இறங்கினார் இல்லைங்களா, அந்த ஆலமரத்தின் கீழ் அந்த கண்டோப மந்திர் ஆலயத்தின் வாசலில் அப்படி மகள்சாபதி கூப்பிட்டார் இல்லையா, ஆவோ சாயின்னு கூப்பிட்டார் இல்லையா, அந்த கண்டோபா மந்திரில் வரக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் அன்றைக்கி அன்னதானம் செய்வதற்கு சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 27ஆம் தேதி 27/3/2026 மனநலம் குன்றிய குழந்தைகள் பயிலக்கூடிய அந்த பள்ளியிலும், காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைகள் பயிலும் அந்த பள்ளியிலும் சிறப்பாக அன்னதானத்திற்கும் வஸ்திரதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சாய் மகிமா. இப்படி சிறப்பான 3 அன்னதானங்களும் இந்த ஸ்ரீராம நவமியை ஒட்டி அங்கு நிகழ இருக்கிறது ஷீரடியில். இதெல்லாம் போக ஒரு அற்புதமான விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 26ஆம் தேதி அதாவது ஸ்ரீராம நவமி அன்று ஷீரடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கல்பேஸ்வர் பாபா அப்படிங்கிற ஆலயத்தில் ஒரு சிறப்பான பூஜைக்கும் ஹோமத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த பூஜை ஹோமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும், கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பதற்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வதற்கும் ஒரு அற்புதமான பூஜையும் ஹோமத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நிகழ்விலும் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். ஏன்னா பாபாவுக்கு பிடித்தமான அன்னதானம் அந்த 3 நாட்களும் ஷீரடியில் அரங்கேற இருக்கிறது. 25ஆம் தேதி ஒரு அன்னதானம், 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி என்று ஒரு அன்னதானம், 27ஆம் தேதி வஸ்திரதானம் அன்னதானம் இரண்டும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 26ஆம் தேதி அந்த சிறப்பான ஹோமமும் பூஜையும் நடைபெற இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ, யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் கேட்டு காத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை. எல்லோரும் இந்த பூஜையில் பங்கேற்க வேண்டும், அன்னதானத்தில் பங்கேற்க வேண்டும். அப்படி பூஜையிலும் அன்னதானத்திலும் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் ஒரு பிரமாதமான ஒரு டிவைன் கிஃப்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, சங்கு சக்கரத்தோடு விஷ்ணு பாதத்தோடு அற்புதமான பெருமாளின் நாம திலகத்தோடு கூடிய ஒரு பிரமாதமான கிஃப்ட் நம்முடைய பூஜை அறையை அலங்கரிப்பதற்காக சாய் மகிமா ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதோடு கூட பாபாவின் பிரசாதமும் உங்கள் வீடு தேடி வரும். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 26/3/2026 ஷீரடியில் அற்புதமாக ஸ்ரீராம நவமி கொண்டாடப்பட இருக்கிறது. அதையொட்டி சாய் மகிமா 3 நாட்கள் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த 3 நாள் அன்னதானத்திலும் பங்கேற்று, அந்த சிறப்பான ஹோமத்திலும் பூஜையிலும் பங்கேற்று ராமரின் ஆசீர்வாதத்தையும் சாய்ராமரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.